செய்யணும் இல்ல. அது எப்ப நீங்க செய்யலாம், அதை விட பெரிய கேடு வருமா, அதை விட ஒரு பெரிய கொடுமை வரும் சொன்னா என்ன செய்யணும், பெருசிலும் தப்பிப்பதற்காக வேண்டி சின்னது செய்யலாம். அது மார்க்கத்துல இஸ்லாமிய பேசிக்கல உள்ள ஒரு விஷயம். நம்மளை காத்துக் கொள்வதற்காக வேண்டி எல்லா ஹராமும் ஹலால் ஆயிரும். நம்மளை காப்பாற்றணும், நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லா விதமான கடமைகளும் கடமை இல்லாம போயிடும். ஒழு செய்யறது கடமைன்னா ஒழு செய்யறது கடமை இல்லைன்னு ஆயிரும். குளிக்கிறது கடமைன்னா கடமை இல்லைன்னு ஆயிரும். எப்ப ஆயிரும், குளிச்சா எனக்கு நான் போயிட வேண்டாம், எனக்கு காய்ச்சல் வந்துடும் சொன்னா, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும், பெரிய விளைவு வந்துடும் சொன்னா குளிக்காம வந்துட்டு போயிட வேண்டியதான், சுடுதண்ணி வச்சு குளிச்சிக்கிற வேண்டியதான், அப்புறமே வெயில் வந்து குளிச்சிக்கிற வேண்டியதான், காலையில குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தால் அது மாதிரிலாம் செஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த கடமை இப்ப கடமை இல்லாம போகுதுல, கடமை கடமை இல்லாம போகும், ஹராம் ஹராம் இல்லாம போகும். நம்முடைய சேஃப்டின்னு வரும்பொழுது, நம்முடைய பாதுகாப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த அடிப்படையில் தான் நீங்க கருக்கலைப்பை பத்தி என்ன செஞ்சு சொன்ன சாதாரணமா செஞ்சுட்டு போயிடக்கூடாது. அது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து இதுல என்ன விளைவு வரும் செஞ்சுக்கணும். அடுத்ததாக குடும்ப பிரச்சனைக்கு வந்த குழந்தை பிரச்சனை முடிஞ்சிருச்சா, இதை வச்சுலாம் அந்த குழந்தை காரணமா வச்சு, குழந்தை இருந்தாலும் இல்லட்டாலும் கருவான இதெல்லாம் காரணம் வச்சுலாம் குடும்பத்தில் என்ன வரக்கூடாது, பிரச்சனைகளை உண்டாக்கி டைவர்ஸ் அளவுக்குலாம் போயிடக்கூடாது. இது சரியான முறையில் குழந்தை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குடும்பத்தில் வர்ற முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, தம்பதிகளுக்கு மத்தியில் வரக்கூடிய விவகாரங்கள் இந்த இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல மனக்குறைகள். ஆணுக்கும் சில இடத்துல என்ன இருக்கு மனக்குறைகள் இருக்கும், பெண்ணுக்கும் சில இடங்கள்ல இருக்கு மனக்குறைகள் இருக்கும். என்ன மனக்குறை, மனக்குறைகளை பலவிதமா எடுக்கலாம். சில நேரத்தில் அந்த இல்லற வாழ்க்கை அதிகமா இருக்கிறதே சிலருக்கு பிடிக்காது, அதனால மனக்குறையா இருக்கும். ஒரு ஆண் அதிகமாக இல்லறத்தை விரும்பக்கூடிய நிலையில இருந்து பெண் அந்த அளவுக்கு விரும்பக்கூடிய நிலையில இல்லைன்ற உடல் ரீதியா பல வகையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். சிலருடைய உடல் ரீதியாக உள்ளதுக்கு என்ன இருக்கு, அவர்கள் அதிகமாக அந்த இல்லறத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆணிலையும் பெண்ணிலையும். அது அவங்க கெட்டவங்க எல்லாம் சொல்ல இயலாது, அதிகமா நாடுறாங்கன்னு சொன்னா அது மாதிரி அந்த சுரப்பிகள் சுரக்கிறது. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யறது, அந்த மாதிரி ஆசையை உண்டாகக்கூடிய சுரப்பிகள் கூடுதலாக சுரக்கிறது. சிலர் நாட்டம் கம்மியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கூடுதலான அந்த சுரப்பிகள் கம்மியா சுரக்கிறது. அதுக்கு தகுந்தவாறு உடலுடைய வாட்ட சாட்டமா இருக்கிற வச்சு தீர்மானிக்க இயலாது. இது அந்த உடல்ல உள்ள அந்த ஹார்மோன் சுரப்புகளை வைத்து என்ன செய்யும் தீர்மானிக்கப்படும். மனிதர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது அதிகமா விரும்பக்கூடியவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, குறைவா விரும்பக்கூடியவர்கள் இருப்பாங்க, நடுத்தரமா விரும்பக்கூடியவர்கள் இருப்பாங்க, இது வேணான்னு வெறுக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. ரொம்ப 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 மைக்ரோவில் என்ன செய்வாங்க, இது வேணான்னு வெறுக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். இது என்ன வழங்கிக் கொள்ளணும், இப்படி பலதரப்பட்டவர்களா இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு பிரச்சனையாகும். பிரச்சனை எப்படி ஆகும், இவளுக்கு இதே வேலை தாண்டி இவனுக்கு தெரியும், அவன் என்ன செய்வா, இவருக்கு இதே வேலை ஆச்சு, இப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்காருன்னு சொல்லி பொம்பளை சைட்ல இருந்து வரும். அதனால வரேன் ஒரு சைடுல உள்ளது அதிகமான எதிர்பார்ப்பு இருந்து இன்னொரு சைடுல குறைவான எதிர்பார்ப்பு இருந்தார்களே ஆனால் அதிகமா இருக்கிறதும் பிரச்சனையாகும். சில இடத்துல என்ன செய்யும், இது அதிகமா கம்மியா இருக்கிறது பிரச்சனையாகும். இது சரியில்லை, போதுமானதா இல்ல, இவர் சரியா ஒத்துழைக்க மாட்டேங்கிறா, இவர் சரியா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி, அதாவது ஆணோ பெண்ணோ அவங்களுடைய தாம்பத்தியம் குறைவா இருப்பதும் அந்த எதிர்த்தரப்புல அதிகத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு வைங்க. எதிர்த்தரப்பு அதிகத்தை எதிர்பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இவற்றை இல்லைன்னு சொன்னா இந்த குறைவா இருக்குது பாருங்க, அது பஞ்சாயத்து ஆகும். அப்ப குறைவா எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்த்தரப்பு அதிகமாக இருந்தால் அதுவும் என்னவாகும், அதனாலே பிரச்சனை வரும். அது பெரிய எரிச்சலாகவும் பெரிய தொந்தரவாகவும் அது இருக்கும். அப்ப இதுலயும் நிறைய குடும்பங்கள் என்னவாக ஒரு வாழ்க்கையை வெரைட்டி மாதிரி ஒரு வெறுப்படைஞ்சு போய் அது மாதிரி அது கூட இருந்தாலும் அப்படித்தான், குறைய இருந்தாலும் அப்படித்தான், இந்த மாதிரி எல்லாம் வரும். இப்படி வரும்னு சொன்னா இப்படி வரக்கூடியதுல சில விஷயங்கள் சரி பண்ணக்கூடியது இருக்கிறது, சில விஷயங்கள் சரி பண்ண முடியாதும் இருக்கிறது. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் கூட்டு பேசி என்ன மேட்ரு அப்படின்னு விசாரிச்சோம்னு சொன்னா சில பெரும்பாலான விஷயங்களை நம்ம சரி பண்ணிடலாம். மெடிசன் மாத்திரை ஒண்ணுமே இல்லாம சாதாரண ஒரு கவுன்சிலிங்ல என்ன பண்ணிடலாம், அதை கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது, அப்படி இல்லாத விஷயங்களும் இருக்கிறது. அப்ப அதுல என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக இல்லறத்துல இந்த போதுமான பிரச்சனைகள் இல்லாம போறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன், எங்கெல்லாம் பிரச்சனை வரும், இந்த கணவன் மனைவி தனியாக இருப்பதற்கு போதுமான ஒரு அமைப்பு இந்த வீட்டில் இருக்காது. சில வீடுகள் இருக்கும், வீட்டில் இருக்கிற நம்பர் ஜாஸ்தியா இருக்கும், 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருக்கும் பொழுது அது 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிறதுக்கு இருக்கிறது வசதிகள் இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஆளுக்கு நடமாட்டம் போய்கிட்டுமா இருப்பாங்க. சில ஊர்களில் சில கிராமங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னு சொன்னா ரூமுங்கிற அமைப்பே இருக்காது. வீடுகள்ல என்ன இருக்காது,
ரூமுங்கிற அமைப்பே இருக்காது, சும்மா ஸ்கிரீன் மாதிரி போட்டுக்கொண்டுதான் அதுதான் ரூம் வைத்திருப்பார்கள். அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இயல்பாகவே என்ன செய்யாது, அது வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஆசையை வந்து உண்டாக்காது. ஒரு டென்ஷனா இருக்கு, அதுல வந்து ஒரு நாட்டு அந்த மாதிரிலாம் சில குடும்ப அமைப்புகள் என்ன இருக்கு, அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் என்ன இருக்குன்னு பெரியவர்கள் பார்த்து என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமா அவங்க தனியாக இருப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை பெரியவங்க என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். வயசானவர்களுக்கு அது மாதிரி நாட்டம் இல்லாட்டா கூட இளைஞர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அவங்க தனிமையில் சந்தோஷமா இருப்பதற்கு ஏற்றதாக நம்ம வீடு அமைப்பு இருக்கிறதா, அதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி இருக்கிறோமா, அது இருந்தாலே முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆயிரும். நிறைய வீடுகள்ல வந்து இந்த இல்லறத்துல வந்து போதுமான பிரச்சனை சரியான முறையில் சந்தோஷம் இல்லை என்று சொல்றார்கள் என்று சொன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கு, இவனுக்கு அந்த சந்தோஷமா இருக்கு, ஆசை இருக்கு, அவளுக்கும் ஆசை இருக்கு, சூழ்நிலை கூடாது. ரெண்டு பேருக்கு ஆசையிலேயே இந்த ஒரு உடல்லையோ மனசுலயோ ப்ராப்ளம் இருக்காது. ஆனா என்ன நடக்கும், அந்த வீட்டுடைய அமைப்புல வந்து அவங்க சந்தோஷமா இருப்பதற்கு நிறைய இடைஞ்சல்கள் வீட்டில் உள்ள மெம்பர்களாலும் பொருளாதார வசதியினாலும் வீட்டில் உள்ள சூழ்நிலைகளாலுமே உருவாக்கப்படும். மெம்பர்கள் என்ன செய்வாங்க, மாமியா மாமனார் வந்து அதெல்லாம் பெரிய தப்பு மாதிரி நினைப்பாங்க. ரூம்ல உட்காந்து இப்ப ரூம்ல உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்க, அதெல்லாம் கூட பாதிக்குதா இல்லையா. இதுக்கு பயந்துட்டு என்ன செய்வான், மனைவியோட உட்கார்ந்து பயப்படுவாங்க. ஒரு புருஷங்காரன் பொண்டாட்டியோட உட்கார்ந்து இருப்பதற்கு, பொண்டாட்டி புருஷனோட உட்கார்ந்து பயப்படுவாங்க. அப்ப பெரியவர்களா இருக்கிறோம், நல்லா யோசித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மகனும் மகளும் சந்தோஷமா இருக்க வேண்டும், மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய சூழ்நிலைகள் நமது வீட்டில் இருக்கிறதாண்டு பெரியவர்கள் கவனிக்கணும். இந்த பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கு போறோம்னு தீராது. பஞ்சாயத்துல வச்சு தீர்ந்துமா, என்ன செய்ய முடியும், வீடா கட்டி தர முடியும் உங்களுக்கு? அது யார் செய்யணும், பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும். நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்க சந்தோஷமா இருப்பதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதற்குரிய ஏற்பாடுகள் நம்ம பண்ணி இருக்கிறோமா, அதுல என்ன குறை இருக்கு. இப்ப கூட நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மகன்களுக்கு நீங்கள் திருமணம் செய்தவர்களா இருப்பீர்களே ஆனால் நீங்க யோசிச்சு பார்க்கணும், நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கிறதா, அவங்க விரும்பின நேரத்தில் விரும்பின மாதிரி இருப்பதற்கு ஏற்ற வகையில் தனி பிரைவசியா இருக்கணும், எல்லாமே செப்பரேட்டாவே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நம்ம செஞ்சு கொடுத்தோம் வைக்க, பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிரும். இந்த குடும்ப வாழ்க்கையில உள்ள அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அடுத்து என்னன்னு கேட்டா, உடல் ரீதியாக சிலது இருக்கிறது. பெரும்பாலான ஆண்களுக்கு நான் சொல்றேன், பெரும்பாலான ஆண்கள் வந்து அந்த காலத்தில் இருந்ததை விட வந்து நிறைய இந்த இல்லற இதுல வந்து நிறைய வந்து அவங்க பின்தங்கி இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் இருந்த மாதிரி என்ன செய்யல, இந்த காலத்தில் உள்ள ஆண்கள் இருக்கல. அதுக்கு வந்து முக்கியமான சில காரணங்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அது இன்னைக்கு நமக்கு நாமே வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுங்கிறோம்ல, அது மாதிரி எல்லாம் இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். என்ன அது முக்கியமா, இந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபடுவதற்காக வேண்டி முக்கியமாக வந்து மனிதனுக்கு பாருங்க, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்களுக்கு வந்து இந்த உருவாக்கக்கூடிய அந்த பாற்ற எல்லாம் நினைஞ்சிருக்கான்னு கேட்டா வெளியில வச்சிருக்கான், உடம்புக்குள்ள வைக்காம என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து வெளியே வச்சிருக்கான். வெளியே எதுக்கு வச்சிருக்கிறான், அல்லாஹ் வந்து எதையெல்லாம் வெளியே வச்சிருக்கிறானோ அது பூரா வெளியே இருந்து செயல்பட. கை வெளியே இருக்குது, ஏன் வெளியே இருக்குது, வெளியே தான் இருந்தா தான் சரியா வர்றது. உள்ளுக்கு கை இருந்தா எப்படி வேலை செய்ய முடியும், குடல் உள்ளதான் இருக்குது, ஏன் அது வெளியே இருக்க தேவையில்லை. குடல் உள்ளக இருக்குது, இதயம் உள்ளக இருக்குது, நுரையீரல் உள்ளக இருக்கிறது, பித்தப்பை உள்ளக இருக்கிறது, அது மாதிரி கிட்னி உள்ளக இருக்கிறது, கர்ப்பப்பை உள்ளக இருக்கிறது. அதெல்லாம் வெளியே இருந்தா வேலை இல்லது. அதுக்கு என்ன வேலை இல்ல, வெளியில எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய படைப்பு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து வேலை செய்யக்கூடியதெல்லாம் வெளியே எல்லாம் வச்சிருக்கிறான், உள்ள இருந்து வேலை செய்யக்கூடியதையெல்லாம் உள்ள வச்சிருக்கிறான். ஆனா இந்த விதைப்பை என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டை மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அது யோசிச்சு பார்த்தா வெளியே இருக்க தேவையே இல்லை. அது வெளியே என்ன செய்யுது, அதுக்கு வெளியே என்ன வேலை இருக்குன்னு கேட்டான், ஒரு வேலையுமே கிடையாது. கைக்கு வேலை இருக்கிற மாதிரி, காலுக்கு வேலை இருக்கிற மாதிரி, அதுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா வெளியில போய் யோசிச்சு பார்த்தா நீங்க செஞ்சு பாருங்க, அது என்ன ஒர்க் பண்ணுது, ஒரு ஒர்க்குமே பண்ணல. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அதை வெளியே வச்சிருக்கான். எதுக்காக வெளியே வச்சிருக்கான்னு கேட்டா, அது ஹீட் ஆனால் அது வந்து உடம்புடைய ஹீட்டை விட ஒரு 4 டிகிரி அது கம்மியா தான் இருக்கணும். உடம்பு 95 டிகிரி நமக்கு ஹீட் இருக்குன்னு வைங்களேன், உடம்புடைய ஹீட் எவ்வளவு 95 டிகிரி இருக்குன்னு சொன்னா அந்த விதைப்பை என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டு வந்து ஒரு 4 டிகிரி கம்மியா 91 டிகிரி தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் உடம்புல என்ன செய்யும், அந்த உயிரணு உற்பத்தி ஆகுறது, அந்த ஆசைகள் சுரக்கிறது எல்லாமே நடக்கும் சொல்லி இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு அது ஏன் வந்து ஒரு கீழே வச்சிருக்கான் அல்லான்னு சொன்னா, வெளியே எடுத்து வச்சிட்டான்னு சொன்னா அது உள்ள இருந்தா 95 டிகிரியா இருக்கும்.
95 டிகிரி வெப்பத்தில் இருக்குமே ஆனால் அது வந்து பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும், ஆண்மை இல்லாம போயிடும், அந்த மாதிரி ஏற்படுத்திவிடும். அது என்ன செய்யணும்டா, பாடியை விட கொஞ்சம் கீழே இருந்தா தான் காற்று படக்கூடிய வகையிலையும் சுருங்கி விரியக்கூடிய வகையிலையும் அதை பாத்தீங்கன்னா அந்த ஹீட் ஆகாமல் இருக்கக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் எல்லாம் என்ன செய்யறான், பண்ணி வச்சிருக்கான். ஆனால் இப்ப என்ன பண்றாங்க, இந்த நவீன காலத்துல ஆண்கள் போடக்கூடிய இந்த ஜீன்ஸ் பேண்ட் டைட்டான ஜட்டி இதெல்லாம் போடுறாங்க பாருங்க, இதுக்கு அல்ல பேசாம உள்ள வச்சுட்டு போயிருக்கான். அதான் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப அல்ல என்ன செய்யறான்னா அது ஒட்டிக்கிட்டு இருந்தா நல்லா விளங்கிருங்க, அதை தீர்மானிக்க கூடியது எல்லாத்தையுமே தீர்மானிக்க கூடியதுங்கிற வகையில தான் அந்த வந்து அல்ல வந்து வெளியே வேணும்னு கொண்டாந்து வைக்கிறான். மத்த எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கான்ல, அனைத்தையும் உள்ள வச்சுட்டான். வெளியே இருக்கிறது பூரா வெளியே ஒர்க் பண்ணும், வெளியே வேலை செய்யும். வெளியே வேலை செய்யறதுக்காக வேண்டி வெளியே கொண்டாந்து வச்சா பரவாயில்ல. அப்ப வெளியே வேலை செய்யறதுக்கு வந்து எந்த வேலையும் பண்ணாம இருக்கும்போது அதை கொண்டு எதுக்கு அல்ல வெளியே வைக்கிறான்னு கேட்டா, அந்த இல்லறத்துல ஈடுபடும் போது அது ப்ராசஸர் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய மூணு இடத்துல இருந்து ப்ராசஸர் ஆகி தான் விந்து உற்பத்தி ஆகுறது. அந்த 3 இடத்துல 2 இடம் உள்ள இருக்கிறது, ஒரு இடம் ஒரு பாட்டு என்னது இங்க இருந்து உற்பத்தி ஆகி போய் 3 மிக்ஸ் ஆகும் ஒரு இடத்துல. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அது ஹீட் ஆகக்கூடாது. இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள்ட்ட வந்து இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணம் அவர்கள் அணியக்கூடிய அந்த இறுக்கமான பயங்கரமான டைட்டா என்ன செய்யறாங்க ஆம்பளைங்க. பொம்பளை டைட்டா போட்டாலும் பிரச்சனை இல்லை, அதுக்காக போட்டு வெளியே போயிடும், வீட்டுக்குள்ள போட்டு இருந்துருங்க, வெளியே போட்டு அது தடையா போயிடும். ஆம்பளை டைட்டா போடவே கூடாது, வீட்டுக்குள்ளையும் போடக்கூடாது, வெளியும் போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பேண்ட் போட்டாலும் சரி, நீங்க ஜட்டி போட்டாலும் சரி, அது வந்து இறுக்கமா உடையோட போட்டு நெருக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து பாடியில என்ன ஹீட் இருக்கு அந்த ஹீட் அங்க கொடுத்துரும். இறுக்கமாக இருந்தால் இந்த 95 டிகிரி அதுக்கு வந்துவிடும். அது இறுக்கமா இல்லாம அந்த பாடியில ஒட்டாம அப்படி தனியா இருந்தால் தான் என்னவாக அதனுடைய வெப்பத்தை விட ஒரு கம்மியான வெப்பமா இருக்கும். அந்த வெப்பத்தில் இருந்தா தான் அது ஒழுங்கா வேலை செய்யும். என்ன செய்யறாங்க இப்ப விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான். இதை வந்து ஒழுங்கா அந்த இளைய வயசுல கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்ல. இந்த இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்கும். நம்முடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன செய்யணும், இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இறுக்கமாக அந்த ஆடைகளை வந்து கீழாடைகளை போடவே கூடாது. சட்டை வேண்டா இருக்கமா வேணா போட்டுக்க, மேல வேண்டா என்ன வேணாலும் போட்டுக்க. கீழே ஆடைகள் என்ன இருக்க கூடாது, இறுக்கமா இருக்கிறாங்க. இங்க வேண்டா இருக்கமா இருந்துட்டு போகுது, தொடக்கி கீழே இருக்குமா இறுக்கி வச்சுக்க, ஜிப்போ வேணாலும் போட்டுக்க. அதுக்கு மேல என்னவா இருக்கணும், லூசா தான் இருக்கணும். யாரெல்லாம் இந்த ஜீன்ஸ் பேண்ட்ங்கிற வகையில இறுக்கமாக ஆம்பளைங்க ஆடை அணிகிறார்களோ அவர்களுக்கு பிற்காலத்தில் என்ன செய்யும், பாதிப்பு ஏற்படுத்தும். இதெல்லாம் நல்ல வழங்கி இந்த சந்தோஷம் இல்லாம போகுதுல, அதெல்லாம் நம்ம கத்துக்கொள்ளணும். என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் நம்ம தவிர்த்துக் கொள்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். அடுத்தது என்ன, இப்ப வந்து லேப்டாப் கண்டுபிடிச்சிருக்கிறான். லேப்னால தொடதானே, மடிதானே, மடிக்கணினி வழங்குதா, மடியில வச்சுக்கிறக்கூடிய கணினி கண்டுபிடிச்சிருக்கிறான். இது வந்து கணினிங்கிற கண்டுபிடிப்புல ஒரு அட்வான்ஸா நமக்கு தெரிஞ்சாலும் முதல்ல டெஸ்க்ல வச்சுக்கிட்டு இருந்தான், டெஸ்க்டாப் உண்டு. இப்ப டெஸ்க்ல வைக்கிறது, என் டெஸ்க் எதுக்கு மடியில வச்சுக்க அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா லேப்டாப்னு கொண்டு வந்துட்டான். லேப்டாப்னா மடிக்கு மேல அர்த்தம். அப்ப லேப்புக்கு மேல இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு, லேப்டாப்னு வச்சிருக்கான். ஆனா விஞ்ஞானி என்ன சொல்றான்னா மடிக்கு மேல வைக்க கூடாதுங்கிறான். ஏன், இதே காரணம் தான். நீங்க மடியில வச்சீங்கன்னு சொன்னா அந்த 95 டிகிரி வெப்பம் அங்க கொடுத்துரும். எந்த இடத்துல வெப்பம் வரக்கூடாதோ அந்த இடத்துல என்ன ஆயிரும், லேப்டாப் சூடாகும். லேப்டாப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சூடு வரும். தொடையில சூடாகிறதுனால பிரச்சனை ஒண்ணும் இல்ல, தொடையில பட்டா ஒண்ணும் இல்ல. தொடையில படுவதோட சேர்த்து தனியாக அல்லாஹ் வந்து வெப்பப்படக்கூடாதுன்னு வச்சிருக்கிறானே, வெப்பம் குறைவா இருக்கணும். அந்த இடத்தில் வந்து வெப்பத்தை செலுத்தினுச்சுன்னு சொன்னா இந்த இறுக்கமான ஆடைகள் தொடர்ச்சி அணிவதனால் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளும் அதுல ஏற்படும். மடியில் வைத்து இந்த